அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சிம்பிளான சூப்பரான ரெசிபிங்க இந்த கேப்சிகம் ஃப்ரை. முட்டையும் சேர்த்து போடுறதுனால இது சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் அதிகமா தேவைப்படாது. கொஞ்சம் வெங்காயம் பொரிஞ்சதும் இதில ஒரு முட்டை சேர்க்குறேன். முட்டை நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு தான் கேப்சிகம் சேர்க்கணும். கேப்சிகம கொஞ்சம் பொடிசா கட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப பெருசா கட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த முட்டை சூப்பரா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில நம்ம கேப்சிகம சேர்த்துடலாம். இந்த மாதிரி வீடியோக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் அதிலேயே முட்டையில நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். காரம் எல்லாமே இதே தான். நம்ம வேற எந்த ஸ்பைசஸும் இதில சேர்க்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். கேப்சிகம் ரொம்ப வெந்தா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் வெந்தாலே போதும். இப்போ நம்மளோட கேப்சிகம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.